அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, 2 நாட்களுக்கு முன்னால் கரூர் மாநகரத்தில் நடிகர் விஜய் நடத்திய அந்த ரோடு ஷோ என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்கள் நெரிசலில் சிக்கி 41 பேர் வரை மரணித்திருக்கிறார்கள். 100 பேருக்கு மேல் காயமடைந்து 50 பேர் அளவுக்கு சிகிச்சை பெற்று வீட்டுக்கு திரும்பிவிட்டார்கள். இன்னும் ஒரு 50 பேர் அளவுக்கு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்கிற செய்தி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். இந்த நிகழ்ச்சியில் யார் மீது குற்றம், யார் என்ன செஞ்சு இருக்கணும் என்ற விஷயத்திற்கு எல்லாரும் பரவலாக பேசி முடித்து விட்டார்கள். நாம் உங்களுக்கு இதில் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சினிமா மோகம் எல்லை மீறி போயிருப்பதற்கு என்ன காரணம்? ஏன்னா அந்த விஜயுடைய நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மக்களில் அதிகமான பேர் அந்த நடிகன் மீது வெறி பிடித்த ஒரு நிலையில் வருகிறார்கள். என் புருஷன் சொன்னால் கூட கேட்க மாட்டேன், விஜய் தான் எனக்கு வேணும்னு சில பெண்கள் பகிரங்கமாக சொல்லும் அளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கூத்தாடிகள் மீது எவ்வளோ பெரிய வெறி பிடித்தவர்களாக இந்த சமூகம் இருக்கிறது. இது ஏன் வந்தது, இதுக்கு என்ன காரணம், இதை விளக்குவது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். ஏன்னு கேட்டால், இது சினிமாவை பார்க்குறவனுக்கெல்லாம் இப்படி வருமானு கேட்டால், இதே சினிமா இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. எந்த மாநிலங்களில் உள்ள சினிமா ரசிகர்களும் இந்த மாதிரி வெறி பிடித்தவர்களாக நீங்கள் பார்க்க முடியாது. உலகம் பூரா சினிமா இருக்கிறது. உலகத்தில் அந்த சினிமாவை பார்க்குறவனெல்லாம் அந்த நடிகனுக்கு பின்னாடி ஓடக்கூடியவர்களாகவோ, அவனை பார்த்து ரசித்து அவனுடைய கைகுலுக்கி அவன் அருகில் நின்று ஃபோட்டோ எடுத்து நானும் அவனை பார்த்துட்டேன் என்று பெருமிதம் கொள்வது மாதிரியான விஷயங்கள் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த சினிமா என்பதை உலகம் பூரா எப்படி பார்க்குதுன்னு கேட்டால், ஏதோ நேர பொழுதுபோக்குன்னு பார்த்தோமா வந்தமாண்டு இருக்கிறார்களே தவிர, அந்த சினிமாவில் கதாநாயகனாக நடித்த ஒருவனை தங்களுடைய தெய்வத்தை போல கருதி, ஒரு நம்ம ஆதார புருஷனாக கருதி அவனை பார்க்கணுன்னு தவம் இருக்கிறவர்களாக உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அப்படி இல்லாத ஒரு விஷயம் படிப்பறிவு மிகுந்த ஒரு மாநிலத்தில், சிந்தனை மிகுந்த ஒரு மாநிலத்தில், பிற மாநிலங்களை விட நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் என்று பெருமை அடிக்கிற ஒரு மாநிலத்தில் இவ்வளவு வெறி பிடித்த ஒரு கூட்டம் உருவாகியிருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. வேறு எங்கேயுமே இல்லாமல் இங்கே மட்டும் இருக்குது என்று சொன்னால், அப்போ அதுக்கு முக்கியத்துவமான ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தை கண்டறிந்து நம்ம களை எடுக்கணும் என்பதற்குத்தான் இந்த ஒரு பதிவில் அதை விளக்குறோம். என்ன காரணம்னு சொன்னால், இந்த விஜய்க்கு இந்த ரசிகர் கூட்டம் உண்டாயிருக்கு இல்லையா, இது ஏற்கனவே இருந்த இதே மாதிரியான ஒரு வெறிபிடித்த கூட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது முதன்மையானது கிடையாது. இதுதான் தமிழகத்தில் ஃபஸ்ட்டு நடக்குது என்பது கிடையாது. இதுக்கு முன்னாடியில் இருந்த இந்த ஒரு தன்மை இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று சொன்னால், துவக்க காலத்தில் 1944க்கு முன்னாடி வரைக்கும் இந்த தமிழகத்துடைய சினிமாவில் எப்படியான கதைகள் வரும்னு சொன்னால், வெறும் பாட்டாக இருக்கும். ஒரு 60-70 பாட்டு போட்டு விடுவாங்க. ராத்திரிக்கு சினிமாவுக்கு போனால் காலையில் தான் சினிமா முடியும். அந்த மாதிரி பாடகர்கள் நல்ல குரல் வளத்தை கொண்டு பாடுவாங்க. அதான் கதையெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. அதுபோக புராணங்கள், இதிகாசங்கள், ராமர், கிருஷ்ணர், இப்படியான ஒரு நாரதர்னு சொல்லி புராண இதிகாசங்களில் உள்ள பாத்திரங்களாக அந்த கதாநாயகர்கள் நடிப்பார்கள். அதன் மூலமாக மக்களுக்கு அறிமுகமாவார்கள். படங்கள்லாம் இப்படி தான் வரும். அந்த காலத்தில் சம்பூர்ண ராமாயணம் பார்க்க போனோம்னா விடிஞ்சு தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரியான அளவுக்கு சினிமா 44க்கு முன்னாடி பூராவுமே, அதாவது அவங்க மத அடிப்படையில் நம்பி வச்சுருந்தாங்கல்ல, அந்த கதைகள் தான் சினிமாவை ஆக்கப்பட்டுச்சு. அந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையில் தான் சினிமாக்கள்லாம் வந்து கொண்டே இருந்தது.
அதுக்கு ஒரு பேரிடியாக ஒரு சம்பவம் நடக்கிறது. அன்றைக்கு அந்த 44க்கு முன்னாடி வரைக்கும் இந்த தமிழக திரை உலகில் முடிசூடா மன்னர்னு சொல்லக்கூடியவராக இருந்தவர் எம்கே தியாகராஜ பாகவதர், எம்கேடி பாகவதர்னு சொல்லுவாங்க. அவருடைய படம் வந்து பல வருடங்களெல்லாம் ஓடி இருக்கிறது. ஒரு தியேட்டர் போல் அந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் கிடையாதுல்ல, ஃபேஸ்புக்கெலாம் கிடையாது, தியேட்டர்லாம் போய் பார்க்கணும். அவருடைய சினிமா வந்து பல வருடங்கள் கணக்கிலெல்லாம் ஒரு தியேட்டரில் ஓடும். அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சுன்னு பார்த்துக்கிறங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோவாக எம்கேடி பாகவதர் இருந்தார். அவர் வந்து ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்படுகிறார். 41 கொலை வழக்கில் கைது செய்யப்படுகிறார். யாருடைய கொலை வழக்கு என்று சொன்னால், இந்து நேசன் என்று ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தவர் லட்சுமிகாந்தன் என்பவர். அந்த பத்திரிகையில் என்ன செய்வார்னு கேட்டால், சினிமா நடிகர் நடிகைகளை பற்றின விஷயங்களை எழுதுவார். சினிமா நடிகைகள் வந்து யார் என்னென்ன யார்கிட்டையெல்லாம் போனார்கள், என்னென்ன செஞ்சார்கள், இந்த சினிமா நடிகரை யாரெல்லாம் வப்பாட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இப்படியாக சினிமா நடிகர் நடிகைகளை அதாவது அந்த கலைத்துறையில் உள்ளவர்களை பற்றிய விஷயங்களை எழுதுவதற்கான பத்திரிகை தான் அந்த இந்து நேசன் என்ற பத்திரிகை. அந்த பத்திரிகையில் தியாகராஜ பாகவதரை பற்றியும் என்எஸ் கிருஷ்ணனை பற்றியும், கலைவாணர்னு சொல்கிறாங்கள நகைச்சுவை நடிகர்னு, அவரை பற்றியும் ஒரு இதே மாதிரியான ஒரு செய்தி எழுதிட்டார். அந்த இந்து நேசன் பத்திரிகையில் வந்துருச்சு. அப்போ பாகவதர் வந்து ஒரு தெய்வம் மாதிரி மக்களால் கருதப்படும் பொழுது அவரை ஒரு பெண் பித்தராக அந்த பத்திரிகையை காட்டினதில், அப்போ பாகவதர் என்ன செய்கிறார், பாகவதர் என்எஸ் கிருஷ்ணன்லாம் கோபம் அடைந்து அடியாட்களை கூலிப்படையை வைத்து லட்சுமிகாந்தனை கொலை செஞ்சார்கள் என்று வழக்கு வந்து கூலிப்படையுடைய வாக்குமூலம் எல்லாத்தையும் வைத்து இந்த கொலைக்கு காரணம் வந்து பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணன் தான் அப்படின்னு கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு 3 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறாங்க. கீழ்கோர்ட்டில் அந்த தண்டனை உறுதி செய்யப்படுது. இவங்க தான் கொலை செஞ்சாங்கன்னு உறுதி செய்யப்படுகிறது. இருந்தாலும் மேலே வரைக்கும் போய், இங்கிலாந்து வரைக்கும் போய், வெள்ளைக்காரன் ஆட்சி தானே, அவன் வரைக்கும் முறையிட்டு அவன் அந்த வழக்கை திருப்பி விசாரிக்க சொல்லி சென்னைக்கு அனுப்பி அதை ஒரு செட்டிங் பண்ணாங்களா அல்லது என்னன்னு தெரியலை, செஞ்சு அந்த விசாரணையில் இவங்க வந்து அதில் குற்றமற்றவர்கள்னு விடுதலை ஆகுறாங்க. 4 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வர்றாங்க. யார், எம்கேடி பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் வெளியே அந்த அவங்க தூண்டுதல் இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலையாகி வந்துடுறாங்க. ஆனால் விடுதலையாகி வந்தாங்கன்னு சொன்னால் இந்த 3 வருஷம் சிறையில் இருந்த காலத்தில் அந்த ட்ரெண்டே மாறிப்போச்சு. இவர் மீது ஏற்கனவே அவர் இந்து நேசன் எழுதுனதுனால ஒரு சின்ன டேமேஜு, அதை கொலை பண்ணிட்டார்ன்ற விஷயம் உறுதியாகி ஜெயிலில் போட்டவுடனே என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில் வெறுப்பாங்கள்ல, இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி வெறுத்த பிறகு அவருடைய மார்க்கெட்லாம் சரிந்து போன நிலையில் தான் வெளியே வர்றாரு. அதுக்கப்புறம் படம்லாம் எடுத்து செல்ஃப் எடுக்கலை, ஓடலை. அப்புறம் வந்து தங்கத்தட்டில் சாப்பிட்டவர்னு சொல்லக்கூடிய பாகவதர் சோத்துக்கு இல்லாமல் செத்தாருங்கிறது அவருடைய வரலாறு. அதுக்கு நம்ம முக்கியம் இல்லை. இப்போ அந்த நேரத்தில் ஒரே புராணம் இதிகாசம் இதுதான் சினிமாவாக இருந்த நேரத்தில் இந்த வெற்றிடமாச்சு. இப்படியே சினிமா இப்படித்தான் சினிமாவுடைய ட்ரெண்டே இருக்கிறது. இவருடைய சினிமாவாக இருந்தாலும் சரி, பியு சின்னப்பாவாக இருந்தாலும் சரி, பொன்னப்ப பாகவதராக இருந்தாலும் சரி, இவங்களெல்லாம் இந்த மாதிரியான ட்ரெண்டை தான் உண்டாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அது இந்த பாகவதர் கைதில் இருந்து அந்த ட்ரெண்ட் அப்படி மங்கி போய் சினிமா வந்து வெற்றிடமாக இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி திராவிட இயக்கத்தில் பெரியாரால் உருவாக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம அது மாதிரி சினிமா மாற்றக்கூடாது, சினிமா என்பதை நம்முடைய சீர்திருத்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, சினிமாவுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைந்து இந்த பராசக்திலாம் வருதில்ல, கடவுள் இல்லை, இந்த மாதிரி அந்த கடவுளின் பேரில் செய்கிற விஷயங்கள், நாட்டில் நடக்கிற அநியாயங்கள், இதையெல்லாம் தட்டி கேட்குற விதமாகவும், அதே மாதிரி சங்ககாலத்து இலக்கியங்கள் இருக்கிற புராண இதிகாசத்தை கடந்து அது மாதிரி வந்து கோவலன் கண்ணகி கதை, பூம்புகார், இந்த மாதிரியான விஷயங்களையும் கொண்டதாகவும், அதே மாதிரி வந்து நாட்டில் நடக்கிற அவலங்களை எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய வகையிலையும், சமகால வரலாறுகளை இந்த புராண இதிகாச பாத்திரங்களை தாண்டி மதுரை நாட்டு இளவரசி, அந்த இளவரசி, இந்த இளவரசி, இப்படியான ஒரு டைப்பில்
நம்ம சினிமாவை கொண்டு போயிடணும், ட்ரெண்டை மாற்றணும்னு சொல்லி இவங்க இறங்குறாங்க. யார்? அண்ணா நுழைகிறாரு, கருணாநிதி நுழைகிறாரு, எம்ஜிஆரும் இப்போ அந்த பாகவதர் படத்தில் சின்ன வேடத்தில் அசோக் குமார்லாம் சின்ன வேடத்தில் எம்ஜிஆர்லாம் நடிச்சிருக்காரு, துணை நடிகர் மாதிரி நடிச்சிருக்கிறார். அப்படிலாம் இருந்தவரெலாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வெற்றிடத்தை பயன்படுத்திக்கிட்டு ஃபோர்ஸாக இதில் நுழைவோம் அப்படின்னு நுழைஞ்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சினிமா ட்ரெண்டை மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னு கேட்டால், ஒன்று நல்ல சீர்திருத்த கருத்துக்கள், மூட நம்பிக்கைக்கு விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறண்டி. ஆனால் சார் என்எஸ் கிருஷ்ணன்லாம் பாட்டு படிப்பார்ல, பட்டனை தட்டி விட்டா இட்லி வரணும், சட்னி வரும், அப்படி இப்படின்னு சொல்லி வருங்க என்னென்ன விஞ்ஞானம்னு அதையெல்லாம் ஒரு பாட்டாக என்எஸ்கே எல்லாம் படிப்பார். அப்போ இப்படியான ஒரு ட்ரெண்டிங்கில் சினிமாவை கொண்டு போனோம்னா நம்ம சீர்திருத்த பிரச்சாரத்துக்கு உதவும்னு இவங்க கையில் எடுக்கிறாங்க. சினிமாவை ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்த்து வந்த ஈவேரா அவர்கள், பெரியார் கூட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ட்ரெண்டு மாறின பிறகு எதிர்க்கலை. அவர் எதிர்த்ததெல்லாம் அந்த தெய்வம், புராணம், இதிகாசம் அதைத்தான் எதிர்த்தாரே தவிர நம்ம கருத்தை தானே சொல்கிறாங்க என்ற வகையில் பெருசாகவும் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் எதிர்க்கலைங்கிற மாற்றம் இல்லாமல் அவங்களையெல்லாம் தனக்கு சீடர்களாக காட்டி கொண்டார். கருணாநிதியை, அண்ணாவை, எம்ஜிஆரை, சிவாஜியை, இவங்கெல்லாம் நம்ம ஆளுக்கு தான் காட்டி கொண்டார். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கும்போது இந்த மாதிரி சினிமா ட்ரெண்டு மாறின உடனே அவரே அதை விரும்பினார்னு சொல்லலாம். ஆனால் பகிரங்கமாக அதை சினிமா பாருங்கன்னு அவர் சொல்லாவிட்டால் கூட எம்ஜிஆருக்கு விருது கொடுத்தாரு, சிவாஜின்னு பட்டமே அவர் தான் கொடுத்தாரு. அப்போ இந்த சினிமா வச்சு அதெல்லாம் செஞ்சார். அதே மாதிரி அவர் எதை கண்டிச்சார்னு கேட்டால், எம்ஜிஆர் துர்கான்னு ஒரு படம் வந்தபோது அதில் கிருஷ்ணர் வேடத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். கிருஷ்ணர்னா இந்து மத கடவுள், அதை மட்டும் கண்டித்தார். நீ எப்படி கிருஷ்ணர் வேடம் நடக்கிறேன்னு. அப்போ அந்த சினிமாவில் அவருக்கு எது மறுப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த புராண இதிகாசங்கள், கடவுள்கள் தன்மை இருக்குது இல்லையா, அதை சொல்லக்கூடியதை எதிர்த்தவர் இந்த மாதிரி விஷயம் வரும்பொழுது பெருசாக சப்போர்ட் பண்ணாட்டா கூட அவரை சேர்ந்தவர்கள் அதில் இருப்பதில் சந்தோஷப்பட்டு கொண்டார். அதை கண்டிக்கலை, எதிர்க்கலை. சில சமயங்கள் அரிதாக அது சம்பந்தப்பட்ட விழாக்களையும் கலந்து கொண்டார். இப்படி இந்த திராவிட இயக்கங்கள்லாம் போய் அந்த கருத்தை சொல்வதற்கு சினிமாவை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தான் பெரியார்கிட்டேருந்து அண்ணா என்ன செய்கிறார், பிரிகிறார். வேறு ஒரு காரணத்தை சொல்லி, அவர் கல்யாணம் பண்ண காரணத்தை சொல்லி பிரிஞ்சாலும் உண்மையான காரணம் என்னென்னு கேட்டால் தேர்தலில் போட்டிடணுங்கிறது தான். அதில் அவருக்கு உடன்பாடு கிடையாது பெரியாருக்கு. அப்போ இவரோட இருந்தால் எலெக்ஷனில் போட்டியிட முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம்னு உண்டாக்குறாங்க. அப்படி உண்டாக்கும் பொழுது இவர்கள் அந்த கலைத்துறையில் ஏற்கனவே நுழைஞ்சிட்டாங்க. சினிமா துறை பூராமல் யார் கையில் வந்துருச்சுன்னா திராவிட இயக்கத்து சிந்தனையாளர்கள் கையில் தான். அந்த கதை வசனம் யார் எடுத்தாலும் அவங்கள தான் இருப்பாங்க. ஆரூர் தாஸ் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன செய்வாங்க, திருவாரூர் தங்கராசு, இப்படி எல்லாம் சினிமாவில் எழுதுறதெல்லாம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன் கூட அதில் வந்தவர் தானே. பிந்தி தானே அண்ணாட்டிருந்து பிரிஞ்சு போனார், அவரும் திராவிட இதில் வந்தவர் தான். அப்போ அந்த சினிமா துறையில் உள்ளவங்கள்லாம் வந்துக்கிட்டு இப்படியான ஆட்கள் உள்ளே இருந்ததுனால அப்போ அண்ணா என்ன செய்கிறாருன்னா கட்சி ஆரம்பிக்கிறாரா. கட்சி ஆரம்பித்த உடனே அவர் ஆட்சிக்கு வருவதற்கு 2 முக்கியமான காரணத்தை சொல்லுவாங்க. அதை விட முக்கியமான காரணத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். 2 காரணம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒன்று அன்றைக்கு இருந்த அரிசி தட்டுப்பாடு. காங்கிரஸ் ஆட்சியில் 65, 66, 67 கட்டுமையான ஒரு அரிசி தட்டுப்பாடு. ரேஷன் கடையில் வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் அரிசி போடுவாங்க. அந்த அரிசியை வாங்கிறதுக்காக வேண்டி ராத்திரிக்கே பாய் விரித்து ரேஷன் கடை வாசலில் போய் உட்காந்துருவாங்க. விடிய உட்காந்துருந்து ரேஷன் கடை திறந்த உடனே அந்த புழுத்து போன அரிசி கொடுப்பாங்க. அது ஒரு நாள் தான் கொடுப்பாங்க, 2 கிலோ அரிசி கொடுப்பாங்க. அந்த அரிசிக்காக வேண்டி நான்லாம் கேள்வி வாங்கியிருக்கிறேன். முதல் நாள் இப்போ ராத்திரி படுத்து கிடந்து காலையில் அரிசி காசு கொடுத்தாலும் அரிசி கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு பெஞ்சம். எலிக்கறி சாப்பிடுங்கன்னு காங்கிரஸுக்காரங்க சொன்னாங்க. அப்போ அது சோறு கடை கேட்டு எலிக்கறி சாப்பிடுங்க, வடநாட்டில் சாப்பிட்றாங்கள்ல அப்படின்னாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அரிசி கிடைக்கும், மீதி நாட்கள்லாம் அந்த நரிப்பயிறு, பாசிப்பயிறு இதுகளை தான் கொடுப்பாங்க. அதை வச்சு அதை என்ன செய்வாங்க, உணவாக சாப்பிடுவாங்க. எல்லா நாளும் சோறு கிடைக்காது. 65, 66 காலங்கள்லாம் அவ்வளோ பஞ்சம். நாங்களாம் அந்த பஞ்சத்தை அனுபவிச்சாளுக்கு அந்த அந்த வயசில். அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டமாக இருக்கும் பொழுது அதனால் கட்டும் வெறுப்பு காங்கிரஸ் மேலே இருந்துச்சு. அது இந்த கட்சி ஆரம்பிக்கிறது அவங்க வளர்வதற்கு அது ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருந்துச்சு. 2வது இந்திய திணிக்கணும் என்கிற வகையில் அதை கட்டுமையான முறையில் அவங்க நடைமுறைப்படுத்தும் பொழுது
அப்போ இது இளைஞர்கள் மாணவர்களை வந்து உசுப்பி விடுறதுக்கு உதவும் என்ற வகையில் இந்தி எதிர்ப்புங்கிறத ஒன்று கையில் எடுத்தாங்க. அப்போ இவன்லாம் இந்தியை திணிக்கிறான், நம்ம தமிழை மொழியை காப்பாற்றணும், வயிற்றை காப்பாற்றணும், 2 பஞ்சாயத்து தான். வயிற்றை காப்பாற்றுறதுங்கிற ஒரு பிரச்சனையும் பிரதானமாக இருந்தது, மொழியை காப்பாற்றுறது இருந்தது. இந்த வகையில் அவங்களுக்கு ஒரு அடித்தளம் வளர்ந்துக்கிட்டே வருது. திமுக தான் ஜெயிக்குங்கிற அளவுக்கு வந்தாலும் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வரணுமாக இருந்தால் இன்னும் ஒரு சில வேலைகளை செய்யணும் என்று முடிவெடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு கேட்டால், நாம் வந்து இந்த சினிமாவை நம்முடைய அரசியல் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் என்று கேட்டால், சினிமாவில் ஒரு சில பேரை ஒரு கதாநாயகர் மாதிரி நம்ம காட்டுறோம்ல, அவங்கள வந்து நம்மளை ஒரு அவங்களோட சக்திக்கு மீறிய ஒரு கடவுள் சக்திக்கு நிகரான ஒரு ஆளாக அவங்கள காட்டணும், மிக நல்லவங்களை காட்டணும். உலகத்தில் இவனை மாதிரி நல்லவன் கிடையாது, உலகத்தில் இவனை மாதிரி வீரன் கிடையாது, உலகத்தில் இவனை மாதிரி உண்மையாளன் கிடையாது, உலகத்தில் இவனை மாதிரி பரோபகாரி கிடையாது, உலகத்தில் இவனை மாதிரி வள்ளல் கிடையாது என்கிற வகையில் நம்முடைய சித்தாந்தத்தில் உள்ளவர்களை என்ன செய்யணும், பூஸ்ட் பண்ணணும். அப்படி பூஸ்ட் பண்ணும் பொழுது அவரை வச்சு நம்ம இயக்கத்தை என்ன செய்யணும், வளர்க்கணும் அப்படின்ற முடிவெடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சினிமாவில் வந்து நுழைஞ்சு அதுக்கு அவங்க கண்டுபிடிச்சது தான் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர், இந்த எஸ்எஸ் ராஜேந்திரன், இந்த 3 பேரை கண்டறிந்து என்ன செய்கிறாங்கன்னா 3 பேருக்கும் பூஸ்ட் பண்ணி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சினிமாவில் கொண்டு விட்டுறான். எப்படி ஏற்றுறது என்று கேட்டால், சினிமாவை பார்த்துட்டு அவனாக போய்கிட்டு இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரியான வெறி பிடித்த கூட்டம் வந்து உண்டாக முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், திமுகவிலேருந்து ஒரு திட்டத்தை வகுத்து என்ன செய்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் படம் ஓடக்கூடிய எல்லா தியேட்டர்கள்லையும் நம்ம கட்சிக்காரங்க என்ன செய்யணும், அந்த படம் போடும் பொழுது ஒரு விதமான மாஸ் சைக்காலஜி மூலமாக மக்களை வந்து வென்றெடுக்கணும். எப்படி வென்றெடுக்கணும், அந்த சினிமா ஓடும்போது எழுத்து போடுவான்ல, புரட்சி நடிகர் எம்ஜிஆர், எம்ஜி ராமசந்தர்னு போடுவாங்க. அந்த காலத்தில் எம்ஜி ராமசந்தர்னு போட்டோன்னு என்ன செய்வாங்கன்னா விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க. அப்படி தட்டணும்னு பாடம், அப்படி தட்டணும்னு பாடம் நடத்தி திமுக ஆட்களை எம்ஜிஆர் படம் ஓடுற இடத்துலலாம் போய் எம்ஜிஆர் சண்டை போடும்போதும், எம்ஜிஆர் முதல்ல வருகை தரும்போதும், எம்ஜிஆர் சில அந்த படங்களில் சில சில நல்ல காரியம் செய்கிற மாதிரி வரும்பொழுதும் விசில் அடிப்பது, கை தட்டுவது, எந்திரிச்சு கூத்தாடுவது, இப்படி திமுகவை சேர்ந்தவர்களை செய்ய வைத்து அதன் மூலமாக மக்கள் மத்தியில் இவன் கொண்டாடப்பட வேண்டியவன்கிறது உண்டாக்குனாங்க. சும்மாவெலாம் எம்ஜிஆருக்கு ரசிகர் உண்டாகலை. இல்லைன்னா வடநாட்டில் கேரளாவில் நம்ம பிரேம் நசீர் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தார், அவர் தெருவில் நடந்து போனால் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. சினிமாவில் அவ்வளோ பெரிய முடிசூடா மன்னனாக இருந்தார் பிரேம் நசீர். அப்போ அவருக்கு அப்படி செல்வாக்கு இருந்துச்சு இல்லை, எங்கேயுமே அப்படி இருக்கலை. நம்ம சிரஞ்சீவி இருந்தார், அவரெல்லாம் போட்டு ஒன்றும் செய்ய முடியல. என்டிஆர் வந்து அது தனி விஷயம், அதுக்கு ஆந்திராவில் வந்தது. பாக்கி எதை எடுத்துக்கொண்டாலும் சினிமாக்காரங்களை அப்படின்னா கொண்டாட மாட்டாங்க. கொண்டாடக்கூடியது ஆக்குனது எப்படின்னு கேட்டால், அங்கே எம்ஜிஆர் வரும்போது விசில் அடித்த உடனே இருக்கிற மக்களுக்கு என்ன ஏற்படும், ஓ இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் போல் இருக்க, 3 பேர் குதிக்கிறாங்களே, 3 பேர் கொண்டாடுறாங்களே, அப்படிங்கும் பொழுது ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். நம்ம அவனை பார்க்கணும், அவனை அப்படி நேசிக்கணும்னு சொல்லி அவனை வந்து உள்ளத்துக்குள்ளே என்ன செய்கிறது, அப்படி பெண்களாக இருந்தால் என்ன செய்கிறது, அவனையே ஒரு காதலன் மாதிரியே மனசில் சுயரிச்சுக்கிட்டாங்க அதிகமான பெண்கள். வழங்குதா, அவனை அழகான முறையில் காட்டுறாங்கல்ல, அவனை உலகத்திலே பேரழகனாக எம்ஜிஆரை காட்டுவது, அப்படியெல்லாம் செஞ்சு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இதை ஊகமாக நான் சொல்லலை, இதான் நிஜம் நடந்த சம்பவம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் அந்த வேலையை செஞ்சு இருக்கிறோம். ஆனால் அதை வந்து இதை நான் சொல்வதை விட நன்னிலம் நடராசன் திமுகவில் ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார், இப்போ இருக்கிறான்னு தெரியலை. அந்த நன்னிலம் நடராசன் என்ன செய்கிறாருன்னா, எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிஞ்சு வேறு ஒரு கட்சி அதிமுகன்னு ஆரம்பித்த பிறகு அப்போ வந்து பொதுக்கூட்டங்களில் பல ஊர்களில் அவர் பேசினது இன்றைக்கும் யூடியூப்பில் தேடினா நன்னிலம் நடராசனுடைய இந்த உரை இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், எம்ஜிஆர் படம் போட்டால் அப்பாயிகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்களே செலவழித்து கூட்டிகிட்டு போவோம், நாங்களே சைக்கிள் வாடகைக்கு எடுத்து சைக்கிளில் தான் போகணும். அங்கேருந்து என்ன செய்யணும், நன்னிலத்தில் இருந்து கொரடாச்சேரியில் வந்து படம் பார்க்குறது, கொரடாச்சேரியில் இருந்து நன்னிலம் போய் சினிமா பார்க்குறாருந்தா சைக்கிளில் தான் போகணும். நாங்கள் சைக்கிள் வாடகைக்கு எடுத்து கொடுத்து நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். எது கூட்டிகிட்டு போவோம்னு கேட்டால், நாங்கள் சொல்கிற இடத்துல கை தட்டணும், அதான் கண்டிஷன் சொல்லி கூட்டிகிட்டு போவோம். கூட்டிகிட்டு போகும்போது பச்சிராஜா பிலிம்ஸ் வழங்கும்னு போடுவான்.
அண்ணே கைதட்டவான்னு கேட்பான். இருறா அவசரப்படாதடா. அதுக்கப்புறம் மலைக்கல்லன் அண்ணே கைதட்டவா இருறா. அப்படி வந்து கடைசி என்ன செய்யும், புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்தர் வழங்கும்னோடனே அட்ரா கை தட்டுறாமாங்க, எல்லாம் தட்டுவானுவோம். இப்படியாக்கும் ஊர் ஊராக போய் எம்ஜிஆர் படம் ஓடுற இடத்துல எல்லாம் இவர் கொண்டாடப்பட வேண்டியவர், இவர் தெய்வாம்சமிக்கவர், இவருக்கு நிகராக எவரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை நாங்கள் உண்டாக்கி தான் இந்த கூத்தாடி பயலை இந்த நிலையை கொண்டு வந்தோம்னு அவர் சொன்னார். அது உண்மையை தான் சொல்கிறார். அவருக்கு அந்த இப்போ வெளிப்படுத்தினது பகை வந்தோன்னு வெளிப்படுத்துகிறாரு. இது நிஜமானா 100% நிஜம். அப்போ இன்னும் சொல்ல போனால் அந்த கொண்டாடுறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு திறமை அந்த மாதிரி அடிப்படையில் வச்சு பார்த்தா கூட எம்ஜிஆரை வந்து கொண்டாடக்கூடிய எந்த தகுதியும் அவருக்கு இருக்கலை. எம்ஜிஆருடைய அந்த மொழி, தமிழ் பேச்சு, உச்சரிப்பு, அந்த வசனம் ஒரு கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்காது. அப்படி இது. ஆனால் எம்ஜிஆருக்கு வில்லனாக இருப்பார் வீரப்பா, அப்படி பார்த்தா அந்த தோற்றமும் அந்த கம்பீரமும் அந்த கணீர்ங்கிற குரலும் அதுதான் ஒரு கதாநாயகனுக்குள்ளே கம்பீரமான குரலாக இருக்கும். எம்ஜிஆர் குரலும் விஜய் குரல் மாதிரி ஒரு பெண்மையான ஒரு குரலாக இருக்கும். அப்புறம் ஆன்மீகமான ஒரு கம்பீரமான குரல் இருக்காது. ஆனாலும் அது எடுபட்டுச்சு. எதனால்? வீரப்பா தான் எடுபட்டு இருக்கணும். ஏன்னா வீரப்பாவுடைய பேச்சை கேட்டீங்கன்னா அப்படி அந்த வசன உச்சரிப்பு, அந்த குரலில் உள்ள அந்த கணீர், அந்த வெங்கல குரல்மாங்கல்ல, அந்த வெங்கல குரலில் அவர் பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி எடுத்து பார்த்தாலே எம்ஜிஆர் சிவாஜி 2 பேர் நேருக்கு நேரம் பேசுவாங்க. அதில் வந்து வேறு வெளிநாட்டுக்காரன்ட்ட கேட்டால் அவன் தான் நல்லா நடிகன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருப்பாங்க. ஒரு அழகுன்னு எடுத்துக்கிட்டால் கூட எம்ஜிஆருக்கு ரோஸ் பவுடர்னு தான் அவருக்கு பேர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எம்ஜிஆரை விட ஒரு 10 மடங்கு அழகாக இருக்கிற ஒரு ஆளுன்னா ஜெமினி கணேசனை சொல்லலாம். அவ்வளோ அவர் ரத்தம் சுன்ற மாதிரி செக்கச்சவேன்னு இருப்பான் அந்த ஆள். அவனுக்கு பின்னால் நிறைய பெண்கள், நிறைய பொண்டாட்டி அந்த ஆளுக்கு. அப்போ ஆனால் அவருக்கு முடியலை. ஏன்னு கேட்டால் ஜெமினி கணேசனுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரசிக கூட்டம் இல்லை. அதே நேரத்தில் வந்துக்கிட்டு இவருக்கு பூஸ்ட் பண்ண இருக்கிறது. அதாவது ஒரு குரல் வளமும் இல்லை, ஒரு திறமையும் இல்லை. ஆனால் அழகு எடுத்துக்கிட்டாலும் அதை விட அழகானவர்கள்லாம் வீரப்பா எம்ஜிஆரோட அழகாக இருப்பார். நீங்கள் என்ன சினிமாவில் பார்த்தா கூட பிஎஸ் வீரப்பா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட நல்ல அழகான தோற்றத்தில் இருப்பார். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி எதனால் அவர் மக்கள்கிட்ட ஈடுபட்டார்ன்னு கேட்டால் அவர் இந்த நம்ம திராவிடத்தில் இருக்கார். அவர் என்ன நன்றி கடை, அவர் என்ன பண்ணுவார்ன்னு கேட்டால் அவருடைய படங்களில் அண்ணாவை பற்றி பேசுவார். அது மாதிரி பாட்டு வைப்பார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு சொல்லும்போது பின்னாடி அண்ணாவுடைய படம் ஒன்று இருக்கும். அது மாதிரி 3 எழுத்தில் என் மூச்சு இருக்குங்கிறது 3 எழுத்து திமுகவை சொல்கிறாரு. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னா திமுக 3 எழுத்து தானே. அப்போ அதெல்லாம் வந்து அந்த திமுகவை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடின்னு சொல்லி இருந்திடலாம் நாட்டில் பண்ண வண்ணக்கொடின்னு படிக்கும் பொழுது திமுக கொடியை காட்டுவார். அதாவது திமுகவுடைய பிரச்சாரம் எப்படி ஒரு பண்ணுறாருன்னா எம்ஜிஆரை இவங்க கொண்டே மக்கள்கிட்ட நிறுத்திட்டாங்க. இந்த எம்ஜிஆரை திமுக ஆதரிக்கிறாருன்னா எவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்படி பிளான் பண்ணுறாங்க. திமுக அண்ணாதுரை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நம்ம வந்து வெகுஜன மக்களை இந்த தத்துவங்களை சொன்னால் வென்றெடுக்க முடியாது, மொழியை சொன்னீங்கன்னா வென்றெடுக்க முடியாது. வெகுஜன மக்களை வென்றெடுக்கிறதா சினிமா மூலம் தான் எடுக்க முடியும். அப்போ சினிமாவில் நமக்குன்னு ஒருத்தனை உண்டாக்கி அவனை வந்து தெய்வாம்சம் அவனை பார்க்கறதுக்கு தவம் இருக்கணும். அப்படியான ஒரு நிலையில் உண்டாக்கணும் என்று சொல்லி எம்ஜிஆரை உண்டாக்கி இப்படி ரசிக்கணும் என்கிற இப்போ விஜய்க்கு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி கூட்டத்தை செயற்கையாக திமுக காரங்க உருவாக்கினாங்க. உருவாக்கியதன் மூலமாகத்தான் எம்ஜிஆர்னு அப்படி ஒரு மாசு வந்துச்சுல, அந்த மாதிரிலாம் வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்படி வரும்படிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இப்போ எம்ஜிஆர் இந்த இப்போ கருத்து வேறுபாட்டினால என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் சிவாஜி கணேசன் வந்து போயிட்டார். திராவிட இயக்கத்திலேருந்து என்ன செஞ்சிட்டார், விலகி போயிட்டார். எங்கே போயிட்டார்? காங்கிரஸுக்கு போயிட்டார். ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு மூலமாக அதை சொல்லிட்டு தான் போவார். எப்படி சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி அவனை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. சிவகாமி மகன், சிவகாமிங்கிறது காமராஜருடைய அம்மா. சிவகாமி மகன் என்றால் காமராஜர். காமராஜர் போய் சொல்லு நான் சேர போகிறேன் அப்படிங்கிறத வேற ஒரு அர்த்தத்தை சொல்கிற மாதிரி ஒரு பாட்டை எழுதி சிவகாமி மகன்கிட்ட போய் சேர போகிறேன்னு டிக்ளேர் பண்ணிட்டு காங்கிரஸில் போய் சேர்ந்தார் சிவாஜி. காங்கிரஸுக்காரனுக்கு இந்த கலை இல்லை, எந்த கலை இல்லை, தூக்கி விடுற கலை இல்லை. சிவாஜி எம்ஜிஆரோட நடிப்பார். என்னதான் நடிக்கிறதா இருந்தாலும் அதை பூஸ்ட் பண்ண உட்காந்து கை தட்டணும்ல, விசில் அடிக்கணும்ல. அப்படியான விசிலடித்தான் குஞ்சுகளை வந்து அவங்களுக்கு உருவாக்க தெரியலை. அதனால் சிவாஜி சோபிக்க முடியலை. எஸ்எஸ்ஆர் 2வது இடத்துல அமைச்சிருந்தாங்க. எஸ்எஸ்ஆர் வந்து என்னை கேட்டால் எம்ஜிஆரை விட நல்ல அழகான தமிழ் பேசக்கூடியவர், நல்லா உச்சரிக்கக்கூடியவர் தான். இருந்தாலும் அவரை பூஸ்ட் பண்ணலை. அப்போ எம்ஜிஆர் என்ன மாதிரிலாம் காட்டினாங்கன்னு கேட்டால்
வாள் சண்டை, கத்தி சண்டை, சிலம்பு சண்டை, மல்யுத்தம் எதை எடுத்துக்கொண்டாலும் விற்பனர் மாதிரி கொண்டே காட்டணும். என்னடா வாழையாட்டிக்கிறாரு, சிலம்பட்டிக்கிறாரு அப்படி. ஆனால் எதுவுமே அவர் செய்ய மாட்டார், எல்லாம் டூப்பு தான் செய்வாங்க. விளங்குதா? ஒரு டூப்பு போட்டு என்ன செய்வாங்க, சினிமாக்களில் இருக்கிற எல்லா சண்டை காட்சியிலையுமே கதாநாயகன் இருக்க மாட்டான். அந்த முகத்தை முதல்ல காட்டுவாங்கல்ல, அதே மாதிரி ட்ரெஸ்ஸை இன்னொருத்தங்க போட்டு வச்சுருப்பாங்க. அவனை வச்சு தான் எடுப்பாங்க. முதுகு பக்கம் வேகமாக ஓடும்போதெல்லாம் தெரியாது. நிறுத்தி காட்டும்போது இப்படி பண்ணி காட்டுவார். இப்படி தான் அது விஜயாக இருந்தாலும் சரி, ரஜினியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வேறு ஆளுக்கு தான் சண்டை போடுவாங்க. அந்த சண்டை காட்சியில் இருக்கிறது, அந்த குதிக்கிறது, தாண்டுறது, மேலேருந்து அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் டூப் பூண்டு வச்சுருப்பாங்க. அவன் தான் ஒரிஜினலாக சண்டை போடுறான், அவனுக்கு பேர் டூப்பு. அப்போ அந்த டூப் பூண்டு ஆட்களை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவனை பில்டப் ஏற்றுவாங்க. சண்டை போடுற வாழ் சண்டை சுழட்டுற மாதிரி பார்ப்பாங்க. இவருக்கு பேர் அட்டைக்கத்தின்னு அந்த காலத்தில் எதிர்கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணுவாங்க. சும்மா அட்டைக்கத்தி வச்சு சுற்றுறாருன்னு சொல்லி அது நிஜம்தான். அது பெரிய வால் சண்டை வீரர்கள்லாம் கிடையாது. ஆனால் அந்த பில்டப் ஏற்றுவாங்க திமுகவுடைய ஊடகங்களில். அவர் மாதிரி வாழை சுரட்ட இயலாது, அவர் மாதிரி சிலம்பு பண்ண இயலாது, அப்படியா இப்படியான்னு சொன்ன உடனே இந்த சிலம்பு வால் சண்டையெல்லாம் அந்த காலத்தில் ஒரு ரசிக்கத்தக்கதாக மக்கள்கிட்ட வீரத்துக்கு அடையாளமாக இருந்துச்சா. அதில் இவர் தான் நிற்கிறார். ஒரு பேருக்கு வால் பிச்சை தெரியல, இந்த வால் இந்த மாதிரி வீசுகிறாரு, அதே மாதிரி சிலம்பு சண்டை போடுறாரு, இப்படியெல்லாம் அவரை காட்டுறது. அது மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் பெண்களுக்கு ஒன்றுனா வந்து நிற்கிற மாதிரி, தாய் குளங்களுக்கு உதவுற மாதிரி, அப்படியெல்லாம் அந்த மாதிரி அந்த கதை அமைப்பு, அது மாதிரி அந்த தத்துவங்கள்லாம் ஏழைக்கு பேசுகிற மாதிரி இப்படியெல்லாம் பேசி ஒரு விதமான ஒரு இதை வந்து சைக்காலஜிக்கலாக மன ரீதியாக விசிலடிச்சான் குஞ்சுகளாக மக்களை உருவாக்கினார்கள். திமுகவில் உள்ள எல்லாருமே இந்த விசிலடித்தவர்கள் தான். எல்லாருமே விசில் அடித்து கொண்டு தான் என்ன செய்யாங்க, எம்ஜிஆரை ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவனை அந்தால வெளியேற்றுற வரைக்கும் எம்ஜிஆருடைய ரசிகராக தான் இருந்தாங்க. அந்த மரபணுடைய தொடர்ச்சி தான் இந்த விஜயில் இந்த கிறுக்கு பயில்வு இருக்காங்கல்ல ரசிகர்னு சொல்லி, இந்த கிறுக்கனுடைய தாத்தாமார் அப்பமார்கள்லாம் எம்ஜிஆருக்கு இதே மாதிரி இருந்தவங்க. இது புதுசாக வரல, மரபணுவில் வருது. இது ஏற்கனவே இது புதுசாக ஒன்றும் ஓடாது. ஏற்கனவே நம்ம தாத்தா இருந்தார்ல எம்ஜிஆருக்கு, நம்ம அப்பா இருந்தார்ல, நம்மளும் இருந்துட்டு போவோம்னு சொல்லி வந்திருக்கானே தவிர இதெல்லாம் திடீர்னு தமிழகத்தில் எல்லாம் அப்படி உண்டாக முடியாது. இதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. இதே அது மாத்திரம் இல்லாமல் என்ன செஞ்சாங்க, இந்த எம்ஜிஆரை கொண்டு சேர்க்கறதுக்காக வேண்டி கட்சி ஒரு பக்கம் கட்சி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ரசிகர் மன்றம்னு ஒன்று அமைக்கிறாங்க. உலகத்தில் எங்கேயுமே சினிமா நடிகனுக்கு ரசிகர் மன்றம்லாம் இருக்காது. இங்கே தான் ரசிகர் மன்றம் இருக்கும். ரசிகர் மன்றம்னு போட்டதுக்கு அது ஒரு நெட்வொர்க், கட்சி மாதிரி. ஒவ்வொரு கிராமந்தோறும் கிளைகள் இருக்கும். அதுக்கு மாநில தலைவர், மாவட்ட தலைவர்லாம் போட்டு, அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் முஸ்ரி புத்தன் போட்டு, அதுக்கப்புறம் வந்து தமிழ் மகன் உசேன் போட்டு, இப்படி ரசிகர் மன்றம்டே ஒரு செட்டப்பை உண்டாக்கி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எம்ஜிஆருடைய படம் பழைய ஒரு படம் தியேட்டரில் ஒரு கிராமத்துக்கு வருதுன்னு சொன்னாலும் இந்த ரசிகர் மன்றத்திலேருந்து அந்த கிளைக்கு ஆர்டர் போயிடும். ஐயாவுடைய வாத்தியார் படம் வருது, அதை பூஸ்ட் பண்ணு, இவங்க எடுத்துக்கிட்டு போஸ்டரை விட்டுறது, மைக்கு எடுத்துக்கிட்டு தெருவாவி பேசுகிறது, மக்களை சினிமா தியேட்டர் கூட்டிக்கிட்டு வர்றது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியதற்கு ஊருக்கு ஊர் ரசிகர்களை வேற உருவாக்கிட்டாங்க. இவன் கட்சிக்காரனோட முதல்ல அவரை பூஸ்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோக ரசிகர் வேறு சேர்ந்த உடனே இந்த ரசிகர்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு தியேட்டருக்காரனு ரசிகர் மன்றத்துக்கு ஃப்ரீ டிக்கெட்டு, முதல் ரசிகர் மன்றத்துக்கு 6 டிக்கெட் முதல் கொடுத்துருப்பான்றாங்க. அவனு தான் என்ன செய்கிறது, அந்த பூஸ்ட் பண்ணக்கூடியவனாக இருக்கிறதுனால அவனை என்ன செய்கிறான்னா, நமக்கு ஒரு அந்தஸ்து வேணும்ல சமூகத்தில். கட்சியில் முக்கிய அந்தஸ்தெல்லாம் கிடைக்காது. நம்ம எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவராக இருந்துக்கிறோம், செயலராக இருந்துக்கிறோன்னா அப்படி காலத்துக்கு நமக்கு பெரிய அந்தஸ்து அப்படிங்கிற எதிர்பார்க்கக்கூடிய தன்மையை அதை நிறைவேற்றுற விதமாக இந்த ரசிகர்களை உண்டாக்கிட்டாங்க. அப்போ ரசிகர்களை உண்டாக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஒருத்தனை வந்து பூஸ்ட் பண்ணி காட்டுறது. ஒரு மனிதன் வந்து உலகத்தில் எவ்வளோக்கு சக்தின்னா ஒரு 2 பேர் அடிக்கிற மாதிரி நீ காட்டலாம். ஒருத்தன் 200 பேர் அடிப்பான். உலகத்தில் எவனாலையும் முடியுமா? அது முடியாது. ஆனால் இவங்க அடிப்பாங்க, சினிமாவில் அடிப்பாங்க. அந்த டைரக்டர் நினச்சான்னு சொன்னால் 2000 பேர் கூட ஒருத்தன் அடிக்கிற மாதிரி காட்டுவான். அவ்வளோ துப்பாக்கி சுடுவாங்க. இவன் வெறுங்கையாக தான் நிற்பான். ஒரு துப்பாக்கி கொண்டு கூட இவன் மேலே படாது. ஏன், அவர் கதாநாயகரில் அப்படி எப்படிடா முடியும்? ஒரு துப்பாக்கி வச்சு நம்மளோட ஓடி போயிடுவானுவோ. அப்போ அந்த மாதிரிலாம் காட்டுறதுலாம் என்னென்னு கேட்டால், ஒரு இவன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு ஆளுன்னு காட்டணும் என்பதற்காக வேண்டி திமுக தான் இந்த நச்சு விதையை விதைத்து எங்கள் அப்பம்பாட்டன் மார்புல இந்த விஜய் ரசிகருக்கான இதே மாதிரி ஆக்குனது. இப்போ ரசிகருக்கு விஜய் இருக்கானுல எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், மதரசாவில் நாங்கள் ஓதும்போது எம்ஜிஆர் ரசிகர் இருப்பானுவங்க. மதரசாவில் நாங்கள் மதரசா மார்க்கம் படிக்க போயிருக்கிறோம், அங்கேயே எம்ஜிஆர் ரசிகர் சிவாஜி ரசிகர் இருப்பானுவோம். அப்போ எம்ஜிஆர் அப்போ எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது.
இவங்க இந்த திமுகவில் நல்ல கருத்து சொல்கிறாங்கன்னு போனோம்னா நம்மளை சினிமாவுக்கு தள்ளி விட்டுருவாங்க, சினிமா ரசிகர் ஆக்கிடுவாங்க. சினிமா ரசிகர் ஆக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ அந்த எம்ஜிஆர் என்ன செய்வார்னா, தேர்தல் எப்படி வருவார், எம்ஜிஆருடைய தேர்தல் பிரச்சாரம் அப்போ ஒன்றா அந்த 10 மணிக்கு முடிக்கணும்னா கிடையாதுங்க. தேர்தல் வந்து ஒரு 10 மணியோட முடிச்சிடணுன்னு அந்த கணக்கெல்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் வரலாம்ங்கிறது சேஷன் வந்த பிறகு தான் அதெல்லாம் நெறிமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ வேணாலும் வரும். எம்ஜிஆர் என்ன செய்வார்னு கேட்டால், ஒரு திங்கக்கிழமை ஒரு இடத்துல மீட்டிங் போடுறாங்கன்னு வைங்க, ஒரு திறந்த வெளியே ஏற்பாடு பண்ணி இந்த திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு எம்ஜிஆர் இங்கே பேசுகிறார் அந்த ஒரு செய்தியை இந்த ரசிகர் மன்றத்துக்கான அந்த ஊரில் சொல்லிடுவான். சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன செய்வார்னா அங்கேருந்து என்ன செய்வார், புறப்படுவார். திங்கக்கிழமை காலையில் புறப்படுவார். ஆனால் திங்கக்கிழமை காலையில் புறப்பட்டு இந்த ஊருக்கு வந்து சேர்றதுக்கு சாயந்தரம் வந்துடும் நினச்சி கிளம்புவார்ல, வர முடியாது. அங்கங்கே ரசிகர்கள் இருந்து மறிப்பானுவோம், எல்லா ரசிகர் மட்டும் தகவல் போயிடும். அங்கங்கே இருந்து பேச சொல்லுவாங்க. அவர் அங்கெல்லாம் பேசிட்டு 3 நாள் கழிச்சுக்கு வருவாருங்க. திங்கக்கிழமை கூட்டம்ங்கிறது திங்களும் படுத்தே கிடப்பானுவோம், செவ்வாயும் படுத்தே கிடப்பானுவோம், புதன்கிழமைக்கு தான் வருவார். அங்கனுக்குள்ளே படுத்து அங்கனே மலைஜலம் கடிச்சு அங்கனே திண்டு ஆம்பளை ஹம்பளை எல்லாருமே. அப்போ இந்த மாதிரி 3 நாள் கழித்தெல்லாம் அந்த இடத்துக்கு எம்ஜிஆர் வர்றாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி இயற்கையாக வரும், உலகத்தை எவனுக்காவது வருமா? இந்த திமுக காரங்க உண்டாக்குனது. திமுக காரர்கள் வந்து திமுகவுக்கு தானே பேச வர்றாரு. அப்போ இப்படி வர்றாருங்கிறத அந்த பூஸ்ட் பண்ணி எம்ஜிஆரை பற்றி பில்டப் பண்ணி அவனை புகழ்ந்து பாட்டு கொடுத்து சிவந்தது அப்படி பண்ணி அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் போட்டு என்ன செய்கிறது, அவர் செய்கிறது. இவர் நன்றிக்கடன் என்ன செய்வார், ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது அப்படின்னு இவர் படிப்பார். எம்ஜிஆர் சினிமாவில் ஓடும் கருணாநிதி தலை வச்சாருக்கான தண்டவாளத்தில் எவன் தலை வைக்க முடியுமா? போராட்டம்னு தலை வைக்கிற போல அறிவிப்பாங்க, அதுக்கு முன்னாடி தூக்கிட்டு போயிடுவாங்க. இதான் நடந்த ஒரு விஷயம். இவர் என்ன தண்டவாளத்தில் தலை வச்சாராம், ஓடும் ரயில போய் இடைமறிச்சாராம் அப்படின்னு திமுக காரங்க பில்டப் பண்ணுறாங்கல்ல, அந்த பில்டப்புக்கு தகுந்த மாதிரி இவர் சினிமாவும் அதை சொன்னார். எப்படி ஒன்றா சேர்ந்துருக்கும் போது ஓடும் ரயிலை இடைமறித்து ரயிலை இடைமறிச்சாராம். டால்மியாபுரத்தில் ரயில் மறியல் போராட்டம்னு அறிவித்தாங்கன்னா அந்த போராட்டம் அறிவித்த உடனே அப்படி பேரையும் கைது பண்ணிடுவான், ஒரு குறிப்பிடத்தை தடுத்து நிறுத்திடுவான். அவனு கத்திட்டு போகணுமே தவிர ரயில் தண்டவாளத்தெல்லாம் போய் தலையெல்லாம் வைக்க முடியாது. நல்லா தெரியும், இன்றைக்கி நம்ம எத்தனை போராட்டம் முதல்வர் முற்றுகைங்கிறோம், வீட்டுக்கு அப்போ விடுவாங்க. முதல்வரோட முற்றுகைன்னா அங்கேருந்து 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி விட்டு நம்மளை தடுத்து நிறுத்தி தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தினதை எம்ஜிஆர் எப்படி காட்டுறாரு, ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது, தமிழ் பெயரை காப்பதற்காக செஞ்சேன் அப்படிங்கிறாரு. அது மாதிரி நான் செத்து பிழைச்சவன்டான் அவரையும் புகழ்ந்துக்கிறவார். எம்ஜிஆர் சுட்டாரில் எம்ஆர் ராதா அந்த பாட்டில் நான் செத்து பிழைச்சவன்டான்ற பாட்டில் நன்றி கடனா இப்படிலாம் வந்து பூஸ்ட் பண்ணுறது. ஓ கருணாநிதி அப்படி ஒரு ஆளா, அப்போ அதெல்லாம் ஓட்டா மாறும். எம்ஜிஆர் இப்படி அண்ணா இப்படிப்பட்ட ஒரு ஆளா, அப்படி திமுக இப்படிப்பட்ட ஒரு கட்சியா, அப்படி தீனா மூணா காணாண்டே பாட்டிருக்கு. தீனா மூணா காணான்னு சொல்லி அவர் சென்சாரில் பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அது திருக்குறள் முன்னேற்ற கழகம்னு திருத்தி வெளியிட்டாங்க. தீனா மூணா காணாண்டு என்எஸ் கிருஷ்ணன் படிக்கிற மாதிரிலாம் வரும். அப்போ இந்த மாதிரி சினிமாவில் கட்சி பிரச்சாரம் பண்ணுவது நடிகனை அவனை வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு ஆளாக சித்தரிக்குது. இந்த ஒரு 2 சைடில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அடிப்படையில் எம்ஜிஆரை இதே மாதிரி ஆக்கி இதே மாதிரி 3 நாள் 4 நாள்லாம் காத்திருக்க வச்சாங்களா இல்லையா? என்னமோ புதுசாக நடந்த மாதிரி பேசுகிறீங்க. இது திட்டமிட்டு உண்டாக்குனீங்க, நீங்கள் விதைச்சிங்க. அதனுடைய மரபணு வந்துக்கிட்டு இருக்கு, 3 தலைமுறையாக போச்சு. அதனுடைய மரபணு இதே மாதிரி விஜய்க்கு வர்றான்னா ஏன் வர்றான், நீங்கள் அப்படி பூஸ்ட் பண்ணீங்கன்னா ஒருத்தனை நம்புவான். அப்போ இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லாமல் அவன் போயிட்டான். இவன் எம்ஜிஆரை விட நல்ல அழகாக இருந்தவர்கள், எம்ஜிஆரை விட நல்லா நடித்தவர்கள்லாம் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் சோபிக்க முடியலை. காரணம் என்ன, எம்ஜிஆருக்கு தான் ரசிகர் மன்ற கட்டமைப்பும் திமுகங்கிற கட்சியுடைய அந்த ஒரு கட்டமைப்பும் அவனை தூக்கி ஒவ்வொரு தியேட்டர்லையும் போய் நினைஞ்சாங்க, தூக்கி அவனை போஸ்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணி எந்த அளவுக்குன்னா எம்ஜிஆர் வந்து அந்த சோடா குடிச்சிட்டு வச்சாருன்னா அந்த சோடாவை குடிக்கிறதுக்கு பொம்பளையிலும் போட்டி போடவும் மீதி உள்ள சோடாவை குடிக்கிறது. இதுகளெல்லாம் வந்து அப்படி அந்த மாதிரி அவர்கிட்ட போய் விழுவாங்க பெண்கள்லாம். எதனால் அப்படி ஆக்கி வச்சுருக்காங்க சினிமாவின் மூலமாக. இப்படி வேறு மாநிலத்திலாம் இருக்காது. என்னடா வேறு மாநிலத்தில் சினிமா பார்ப்பான், அந்த கதாபாத்திரமாக மருத நாட்டு இளவரசன்னா இளவரசன், அது முடிஞ்சு வச்சுக்கதை. அந்த கதாநாயகனை சிந்திக்கவே மாட்டான். கோவலன்னா கோவலன் அப்படி வந்துடுவான். இங்கே கோவலனை வந்து எம்ஜிஆர் சிவாஜியாக பார்க்கணும் அப்படி மனசிட்ட வச்சுட்டு இருப்பான்.
இப்படி ஒரு ஒரு கிறுக்குத்தனமான சிந்தனையை மாற்றி விட்டது திமுக தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களை வந்து சினிமாவாக பார்க்குறத விட்டுட்டு அது போக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த திமுக கையில் இருக்கிற ஊடகங்களையெல்லாம் வைத்துக்கொண்டு எடுக்கிறது பூரா சினிமாவை பற்றி தான். சினிமாவை பற்றி பூஸ்ட் பண்ணுறது, சினிமாவுடைய நிகழ்ச்சி, பாட்டுக்கு பாட்டு ஆட்டுக்கு ஆட்டுன்னு எதையா போட்டு என்ன செய்கிறானுவோ, சினிமா தான் வாழ்க்கைன்னு நம்மளை கொண்டாந்து நிப்பாட்டி வைத்திருக்கிறதும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். உதயநிதிக்கு கூட ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு அதுக்கு அன்பில் மகேஷ் ஒரு மந்திரி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கார். ரசிகர் மன்றம்னு வைத்துக்கொண்டு அப்படி ஒரு செட்டப், அப்படி ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிடுவாங்க ரசிகர் மன்றம்னு சொல்லி. இந்த ரசிகர் மன்றம் உண்டாக்கி கொண்டு இப்படியெல்லாம் பூஸ்ட் பண்ணி கொண்டு வரக்கூடியது இன்னும் ஓயவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த சினிமாவுக்காக வேண்டி அதான் நாட்டில் வந்து மகா கெட்டது சினிமா. சினிமாவில் உள்ளவன் மாதிரி கெட்டவன் வேறு எந்த துறையிலும் இருக்க மாட்டான். சினிமாவில் உள்ள நடிகர்கள் எல்லாரும் குடிப்பானுவோம், எல்லாருமே கருப்பு பணம் வச்சுருப்பானுவோம், எவன்ட்டையும் ஒழுக்கம் நேர்மையெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் சினிமாவில் மட்டும் அந்த காட்சியில் மட்டும் இப்படி காட்டுவதன் மூலமாக நீங்கள் மதிக்கிறீங்களே தவிர அவனு உள்ள நல்லவனே கிடையாது. எந்த அளவு கிடையாதுன்னா, ரஜினிகாந்த் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுகிறார். எப்படி அனிருத் வந்து அவர் இப்போ இருந்தார்னா வந்து பெண்கள்லாம் கூட்டமாக வந்து அவர் மேலே உழுவாங்க, அப்படிப்பட்டதாக்கும். அதில் லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஜாலி, எல்லோரும் ஆணோட பெண்ணு கட்டி பிடிச்சிக்கிறோங்கிறான். ஒரு சூப்பர் ஸ்டார்னு அந்தஸ்துக்கு வந்த பிறகு கூட இந்த கேவலமான ஒரு செயலை வந்து வரவேற்கத்தக்கதுன்னு பேசுகிறானே பாருங்களேன். சந்தோஷமாக பேசுகிறாங்க. ரஜினி பேசுகிறான், இப்படி பேசுகிறான். அதாவது அனிருத்தை பார்க்குறது இளைஞராக இருக்காரா, பொம்பளை எல்லாம் வந்து உழுகுறாங்களாம். கரண்ட் போச்சுன்னு சொன்னால் பொம்பளை எல்லாம் ஒன்றாயி ஜாலியாகிடுவோம், ஜாலி தானே இது இப்படின்னு பேசுகிறான். இப்போ இவங்கள்ட்ட என்ன ஒழுக்கம், என்ன பண்பாடை பார்க்க முடியும்? இவனை நாட்டுக்கு இவங்களாம் நாட்டுக்கு நல்ல இருப்புன்னு நினைக்கிறீங்களா? அதனால் வந்து இப்போ இளையராஜா என்ன இசையமைக்கிறவன், இசைங்கிறது ஒரு டியூன் அவ்வளோதான். இதுக்கு வந்து கடவுளுங்கிறாங்க. இதுக்காக வேண்டிக்கிட்டு அரசாங்கத்தில் விழா நடத்துகிறான். நீ இன்னமும் அந்த போதையிலேருந்து மக்களை காப்பாற்ற மாதிரி தெரியலையே. சினிமாவை விட்டு வேறு வேலையை பாருங்கடா. தமிழ்நாடு எங்கேயோ முன்னேறிக்கிட்டு போயிட்டு இருக்கிறது. அதை பூரா மேலே ஒரு ஜான் போனால் ஒரு மூலம் கீழே இறங்குற மாதிரி உள்ளதாக இருக்குது. ஒரு ஜான் மேலே போகிறாங்க, ஒரு மூலம் இழுத்து விட்றாங்க சினிமாவின் மூலமாக. நம்முடைய தராதரம் எல்லாத்தையும் கீழே இறக்குறது எதுன்னு கேட்டால் அந்த சினிமா தான். எதுக்கு இளையராஜாக்கு நீ விழா நடத்துகிறவன்? யார் அவன்? அவன் ஒரு இசையமைக்கிறவன். காசுக்காக வேண்டி ஹார்மோனியை பட்டி தட்டி இசையமைக்கிறான். அந்த ஒரு திறமை. அதனால என்ன நாட்டுக்கு என்ன? அதனால் வறுமை போயிடுமா, பஞ்சம் தீர்ந்துருமா, அரசியல் மாற்றம் ஏற்படுமா? நம்ம காதுக்கு ஒரு ஏமாத்திர தண்ணி அடித்தா எப்படி ஒரு போதை வருதோ, காதுக்கு உள்ள போதை அது. மதுமான அருந்துவது மூளைக்கு அது ஒரு வகையான போதை. சாப்பிட்டுல அது ஒரு போதை வருது. இது காதுக்கு உள்ள போதை என்னது? காதை ஏமாத்துற மாதிரி சில டியூன்களை போட்டு அப்படியே தப்பான கருத்தை கூட நல்லது மாதிரி ஆக்கி விடுவாங்க. இதை செய்யக்கூடிய ஒரு கூத்தாடி கூட்டத்தில் ஒருத்தவன். அதை இசை மூணு தமிழாம், இசைத்தமிழ் 3 தமிழ் இருக்கான், முத்தமிழாம். ஒன்று இயல்பான தமிழ், இயல் இசை கூத்துங்கிறாங்க. இயல்னா சாதாரண தமிழ், இசைன்னா அந்த பாட்டில் உள்ள தமிழ். 3வது கூத்து, நாடகம், அப்படி இதெல்லாம் தமிழுங்கிறாங்க. இது எப்படி தமிழாகும்? அப்போ தமிழுக்கு 3 வடிவம் ஆக்கி இதெல்லாம் செஞ்ச திமுக காரன் தான். அண்ணாவிலேருந்து கருணாநிதியிலேருந்து அந்த துறையில் உள்ள அம்புட்டு பேருமே இந்த வேலையை செஞ்சார்கள். அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இவன் இப்படி இருக்கிறான்னு நீங்கள் வியப்படைகிறீங்களே, இது வந்து இடையில் வந்து உங்களுக்கு அந்த இது தொடர்ச்சி விட்டதுனால ஆச்சரியப்படுறீங்க. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. கொஞ்சம் மூத்த ஆட்களுக்கெல்லாம் என்ன இருக்காது ஆச்சரியப்பண்ணால், நாங்கள் இதே மாதிரி பார்த்துருக்குறோம். இதை விட ஜாஸ்தியாக எம்ஜிஆருக்கு பார்த்துருக்குறோம். ஏன்னாட்டா அப்படி பூஸ்ட் பண்ணுனா நம்ம கூட கிறுக்கு பயிலும் சினிமாவை பார்க்க மாட்டான், கிறுக்கு பயில் இருக்காங்க. அப்போ இவர் விஜய் என்ன பண்ணுறான்? இருந்தாலும் இவன் மகா கிரிமினல், லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அவனை வந்து புஷி ஆனந்து ஆதவ அர்ஜுனா இயக்குறாங்கிறாங்க, அதெல்லாம் பொய். இவன் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கான். இவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு கேட்டால், என்னை வந்து ஒரு கடவுள் நிலையில் திமுக காரனுக்கு எம்ஜிஆருக்கு திமுக எம்ஜிஆரை தூக்கி விட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்படியான ஒரு செட்டப்லாம் இல்லை. நான் வந்து நான் தான் அதை உண்டாக்கிறேன்னு என்பதற்காக அவன் என்ன செய்வான்னு கேட்டால், இவன் வரும்போது திடீர்னு ஒரு வந்துட்டா கூட பெரும் கூட்டம் திரண்டு கேள்விப்பட்டு வந்த மாதிரி காட்டணும். அந்த வேலையை நிறைய செய்வான். சினிமா பிடிப்புக்காக வேண்டி கேரளாவுக்கு எங்கேயோ ஊட்டிக்கு எங்கேயோ போகிறான், மதுரை விமான நிலையத்தில் இறங்குறான். மதுரை விமான நிலையத்துக்கு நீ போனது இங்கே சினிமா எடுக்க தானே போனேன், நீ பாட்டுக்கு இறங்கி இப்படி போயிட்டு இருக்க வேண்டியது தானே. அங்கேருந்து எல்லாம் போயிடுற தகவல், விஜய் வர்றாரு, சினிமாவுக்காக வர்றாரு, மதுரை விமானத்தில் இறங்குறாரு, எல்லா ஊர்லேயும் திரண்டு வாங்க. இந்த ரசிகர் மன்ற கட்டமைப்பை வைத்துக்கொண்டு எல்லா கிளையில் உள்ள ரசிகர்களுக்கும் தகவல் போயிடும். அப்போ அங்கங்கே இருந்து 5000 பேர் ஓடியான்ட்டான் எங்கள் விமான நிலையத்துக்கு.
நீ பொது நிகழ்ச்சிக்கு போனியா, நீ ஒரு ஆண்டவே போகிற வழியில் ஒரு இடம் அது ஏர்போர்ட்டில் இறங்கி வந்து பஸ்ஸிலேயே கார்லேயே போகிற, அதுக்கு ஏன் மட்டும் பேர் வர சொல்கிறான்? இப்போ என்ன காட்டுவான்னு கேட்டால், விஜய் இது கேள்விப்பட்டாலே மக்கள் வெறி பிடிச்சி வந்துடுவாங்கன்னு காட்டணுமா. அப்படி காட்டும்போது அதை பார்த்து இந்த 5000 பேரை பார்த்துட்டு இன்னொரு 10,000 பேர் உண்டாகும் புதுசாக ஓட்டு போடுறதுக்குன்னு போவான் இவன். விஜய் போக வந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போடுறது ஒரு எல்லா ஊர்லையும் எல்லோரும் போட வேண்டிய ஒரு விஷயம். இவன் என்ன செய்வான்னு கேட்டால், காரில் வந்து அந்த ஓட்டு போடுற இடம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 50 அடிக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு சைக்கிளில் போய் ஓட்டு போடாரான். சைக்கிளில் போய் ஓட்டு போட போகிறான். அப்படி சைக்கிளில் ஓட்டு போட போகும்போது இவனோட 5000 பேர் வர்றாங்க. எப்படி வருவான்? ஓட்டு போடுறக்கு நீ போகிற பூத்தில் நீ போட போகிறேன்னா அங்கனக்குள்ளே உள்ள தெருவில் உள்ள வந்தால் பரவாயில்லைங்களாம். இதுலேருந்து திருச்சியிலேருந்து மதுரையிலேருந்து வந்து நிற்பானுவோம். எங்கே இவன் ஓட்டு போட இது எப்படி வருவான்? தன்னாலே வருவான். அப்போ தனக்காக நீ உண்டாக்குவான். விஜயுடைய தன்மை என்னன்னு கேட்டால், நம்மளை வந்து ஒரு டைப்பை எம்ஜிஆரை எப்படி திமுக கொண்டு போணுச்சோ அந்த மாதிரி நம்மளை ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள், என்னை பார்க்கறதுக்கே நீங்கள் தவம் இருக்கணும், மக்கள் அலையணும், மோதுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆளாக்கும். இப்படி தான் உண்டாக்குறது கருத்துக்கள் எல்லாம். இவனுடைய சிந்தனையை வைத்து அல்லது இவனுடைய அழகை வைத்து அதை வச்சா உண்டானுச்சு. ஒரு இடமும் கிடையாது. விளங்குதா? நிறைய பேர் சொல்கிறாங்க விக்க எடுத்துட்டா வழுக்க ஆலயம் பார்க்க நல்லா இருக்க மாட்டாருங்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கும் பொழுது அவருக்கு பின்னாடி வர்றாங்கன்னா எதனால் வர்றாங்க? எப்படி எம்ஜிஆரை விட அழகு படைத்தவர்கள், அறிவு படைத்தவர்கள்லாம் இருந்தும் கூட பூஸ்ட் பண்ணுறதுனால எம்ஜிஆர் மேலே வந்தாரோ அதே மாதிரி தான் விஜய்க்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவரே பண்ணி கொடுறார். வாங்குகிற காசில் பெரும்பகுதி அதுக்கு செலவழிக்கிறார். அப்போ என்ன செய்கிறாருங்கிற ஓட்டு போட போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5000 பேர் பின்னாடி வருவான் ஓட்டு போடுறதுக்கு. விஜய் ஓட்டு போட வர்றாங்க, பின்னாடி ஓன்னு தேடிட்டு வரான், அலையிறது. அதே மாதிரி இவர் ஒரு பவுன்சரோடு போயிட்டுருப்பார். அந்த வீடியோ கூட போட்டிருந்தாங்க. அவருடைய பாதுகாவலரோடு போயிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இறங்குவாரான். எப்படி நான் இப்போ இறங்குறேன், நினைத்து எல்லாம் வருவாங்க, கிட்ட நெருங்கணுன்னு வண்டி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கினார். அதனால நான் ராஜினாமா பண்ணேன்னு சொல்லி பவுன்சராக இருந்தவன் அந்த வீடியோ போட்டு வெளியிட்டிருந்தான். எப்படி இவர் போகிறார், அவனுடைய பாதுகாவலர் 2 பேரும் 4 பேரோட போகிறார். போயிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் இறங்கணும், என்னை பார்த்து கூட்டமாக வருவாங்க, கிட்ட வந்தோன்னு வண்டி எடுத்துகிட்டு ஓடிடு, வண்டியில் நான் ஏறிக்கிறேன் அப்படின்னா அவர் பார்க்க முடியாத தொலைவில் உள்ள ஒரு ஆளுன்னு காட்டணுமா. இப்படி செஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதே மாதிரி வந்து செய்வான்னு கேட்டால், இப்போ நோன்பு திறக்கிற நிகழ்ச்சின்னு பண்ணான். நோன்பு திறக்கிற நிகழ்ச்சின்னா நோன்புங்கிறது சாப்பாடு கொடுக்குறது தானே. எத்தனை பேருக்கு சாப்பாடு, எத்தனை பேருக்கு அந்த இடம் கொள்ளும், இதெல்லாம் உனக்கு தெரியத்தானே செய்யும். அப்போ 1000 பேருக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுன்னா 20,000 பேருக்கு அழைப்பாங்க. 20,000 பேருக்கு நோட்டீஸ் அழைப்பு கொடுத்துட்றது. சாப்பாடு ஏற்பாடு 1000 பேருக்கு தான் பண்ணியிருப்பாங்க. உட்கார்ற இடம் 1000 பேருக்கு தான் இருக்கும். அப்போ மீதி 19,000 பேர் என்ன செய்வான்? தெருவில் நிற்பான். அப்போ என்ன நியூஸ் எப்படி வரும்? எப்படி 20,000 பேர் பாரு, நோன்பு ரெக்கார்டு வச்சார், கூப்பிடவே இல்லை, எல்லாம் மோதுறாங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? 50 பேர் வெளியே நிற்பான். இவ்வளோ பேர் இழிந்து கேவலப்பட்டு நிற்கிறதுல இவனுக்கு ஒரு சந்தோஷம். எப்படி ஆளு பத்தியா நோன்பு வரை இவ்வளோ வர்றான். அப்போ மக்களை வந்து எம்ஜிஆர் என்ன மாதிரி எம்ஜிஆரை வைத்து இந்த திமுக காரங்க எப்படி உண்டாக்கினார்களோ, மக்களை வந்து மானங்கெட்டவர்களாக இழி பிறவிகளாக ஆக்கி அவன் தான் ஒரு உயர்ந்தவன் என்று காட்டி சித்தரித்தார்களோ, அந்த வேலையை விஜய் தனக்குத்தானே செய்கிறார். அந்த 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 நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் தெருவில் நிற்பாங்க. பொம்பளை எல்லாம் நிற்கிது, எங்களை நாங்கள் கூப்பிட்டு தானே வந்தோம், ஏன் அழைப்பு கொடுத்தியேன்னு கேட்பாங்க. அவன் வேணும்னு தானே செய்கிறான். நிறைஞ்சு வெளியே வழிஞ்சா தானே கூட்டம்னு காட்ட முடியும். ஒரு பத்திரிக்கை வெளியிடுறாங்க, ஒரு நூல் வெளியிடுறாங்க, அம்பேத்கர் நூல்னு சொல்லி ஒரு நூல் வெளியிடுறாங்க. அந்த நூல் இந்த ஆதவர்ஜனா தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாரு. அதுக்கு வந்து ஒரு பத்திரிகையிலேருந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இவங்க ரகசியமாக கள்ளத்தனமாக அழைப்பு கொடுத்து தெருவில் பூரா பெரிய கூட்டத்தை கூட்டிட்டானுவோம். உள்ளூர் அரங்கத்தில் பத்திரிக்கை வெளியிட்டால் கூட மக்களை பார்த்தீங்களா விஜயை பார்க்குறதுக்கு, அப்படி தன்னால் வருவானா? நீ சொல்லி உன்னுடைய ரசிகர் மன்றத்தை செட்டப் பண்ணி இப்படி வர வைக்கிறது இவருடைய தன்மை என்னன்னு கேட்டால், நம்மளை வந்து எட்ட முடியாத உயரத்தில் நம்ம இருக்கிறோம், நம்மளை பார்க்குறதே பெரும் பாக்கியம் என்று அந்த மக்கள்கிட்ட அந்த சிந்தனை உண்டாக்கணும்னு சொல்லி ரொம்ப கிரிமினலாக பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறான். அவனை புஷிலாம் இயக்கலாம் கிடையாது. புஷி மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இவர் தான் இயக்குறார். அப்போ இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து உனக்கு 8:30 மணிக்கு உனக்கு பேசுகிறதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. 8:30 மணிக்கு டைம் நாமக்கல்ல 8:30 மணிக்கு பேசுகிறதா இருந்தால் என்ன செஞ்சுருக்கானே, நீ காலையில் கூட புறப்படக்கூடாது, இரவில் புறப்பட்டு ராத்திரிக்கு வந்து அங்கே ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு 8:30 மணிக்கு நீ வந்து பேசணும். இதுதான் அதுக்குரிய சரியான முறை. மக்களை மதிக்கிறவனாக இருந்தான்னா அதுதான் பேசணும். உனக்கு 8:30 மணிக்கு ஸ்டேஜில் பேச டைம் கொடுத்துருக்குறாங்க. இவன் அப்போ தான் 8:30 மணிக்கு பனையூர்லேருந்து கிளம்புறாங்க.
பனையூர்லேருந்து காரில் கிளம்பி விமான நிலையத்துக்கு போய் அங்கே தனி விமானத்தில் ஏறி அங்கேருந்து திருச்சியில் இறங்கி அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்து 12 மணி ஆயிடுச்சு. அப்போ நீ 8:30க்குத்தான் புறப்படுவாயாக இருந்தால் மக்களை பற்றினுடைய பார்வை என்ன? நம்ம 8:30 அறிவிச்சா வருவானுவோம், இந்தா வந்துடுவார் நிற்பானுவோம், சோத்துக்கு இல்லாமல் நிற்பானுவோம், தண்ணி இல்லாமல் நிற்பானுவோம், வெயிலில் கிடந்து காய்வாங்க, ஓட மாட்டாங்க. மனிதனுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? அவன் வந்துட்டான்னா அதை முடிக்காமல் போக மாட்டான். வந்துட்டோம்ல, என்னடா 8 நாங்கள் 9 ஆச்சே அப்படி நினைக்க மாட்டான். இல்லை இன்னும் 10 நிமிஷம் வந்துடுவார், இன்னும் 10 நிமிஷம் வந்துடுவார்னா 8 மணி நேரம் நிற்பான். இந்த வந்துடுவாருங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி வெயிலில் காய வச்சு வேணும்னு லேட்டாக்கி எனக்கு என்ன காரணம்? டிராஃபிக்கில் மாட்டி நீ லேட் ஆகல. நீ ஊர்லேருந்து சென்னையிலேருந்து புறப்படுறது 8:30 மணிக்கு, நீ 8:30 மணிக்கு நாமக்கல்லில் இருக்கணும், இருப்பேன்னு விளம்பரம் பண்ணாங்க. 8:30 மணிக்கு நாமக்கல்லில் இருப்பேன்னு உனக்கு விளம்பரம் பண்ணாங்க. ஆனால் நீ 8:30க்கு தான் புறப்படுற. அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் கூட்டணும் இந்த வரலையான்னு கூட்டம் கூட நிற்கேன்னு ஒரு கூட்டம் இடத்துல நிற்கேன்னு வைங்களேன், குரலை வித்த காட்டுறான்னு வைங்களேன், 10 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்தோன்னா 20,000. 20 என்னடாண்டு மரம் 20 பேர் அவன் எங்கே இருக்கானே தெரியாது. ஒரு குரலி வித்த ரோட்டில் காட்டினா கூட கொஞ்சம் பேர் கூட்டிட்டான்னா அதை ஒட்டி நிறைய கூட்டிடுவாங்க. அந்த மாதிரியாக கூடி தான் நாமக்கல்லில் நடந்துச்சு. அதே மாதிரி மத்தியானம் 12 மணிக்கு பேசுகிறது கரூரில். நீ 12 மணிக்கு வர்றவன் 7 மணிக்கு வர்ற. எதுக்கு 7 மணிக்கு வர்ற? 7 மணிக்கு வர்றதா இருந்தால் நீ என்ன செய்யணும்? அங்கேருந்து 12க்கு புறப்பட்டா 7 மணிக்கு வந்துடலாம்ல? இல்லை, புறப்படுற என்ன செய்யற? 7 மணிக்கு போய் சேர்ற மாதிரி புறப்படுறது. ஆனால் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறவன் 12 மணி நிற்கிறான். அப்போ உச்சி வெயில் 12 மணி 1 மணி 2 மணி மண்டையை காயிற வெயிலாக இருக்குது. அசைய மாட்டேங்கிறான். என்னத்தினால் அசைய மாட்டேங்கிறான்னு கேட்டால் என்ன 10 நிமிஷம் வந்துடுவார்னு மனித அது சைக்காலஜி, மனிதனுடைய பலவீனம். ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் இந்தா வந்துடும் வெயிட் பண்ணிக்கிட்டே என்ன செய்வாங்க? கடைசியில் இல்லை ரேஷன் கடையில் நிற்பானுவோம், நமக்கு கிடைச்சிடும் கடைசியில் இவன் வரும்போது ரேஷன் கடையை பூட்டிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அந்த மக்கள் அவ்வளவு நேரம் நின்றதனுடைய தாக்கம்தான் மயங்கி விழுந்தது. நெரிசல்லாம் மயங்கி விழுந்தார்கள். மயங்கி விழுந்தன்னு மிதிச்சு சாவடி விட்டாங்க. அது பேட்டர் என்னது? 41 பேர் செத்தான்னு சொன்னால் 41 பேரும் எதனால் செத்தான்னு கேட்டால் மயங்கி விழுந்து செத்தான். ஏன் மயங்கி விழுந்தான்? தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, கொளுத்துற வெயில், மூச்சு அட்டச்ச நிற்கிறது, மூச்சு திணறல். அப்போ இதில் என்ன ஆகணும்? அவனுக்கு எல்லாரும் அந்த தாங்கும் சக்தி அதிகமாக இருக்காது, பலவீனமானவன்லாம் இருப்பான்ல, அவனுடைய சோர்ந்து விழுந்துட்டான்னு வைங்க, கீழே விழுந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. அது வேணும்லாம் செய்கிறது கிடையாது. இது மத நிகழ்ச்சிகளில் கூட நடக்கும். இஸ்லாமிய நம்ம நிகழ்ச்சியில் கூட பார்த்துருக்கோமா இல்லையா? கல்லெறிகிற இடத்துல கூட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் பேர் விழுந்துட்டான்னா அது மக்கள் அது தெரியாது, விழுந்தாங்கிறது தெரியாது, மிதிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. அது மாதிரி அவங்க நம்ம அப்படி தான் சாவுலாம் நடக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே. அப்போ இந்த மயங்கி விழுந்தது தான் சாவுக்கு காரணம். மயங்கி விழுந்ததுக்கு காரணம் இவன் தான். இவன் வேணும்னு அவன் மயங்குற அளவு உங்களை ஆக்கி லேட் பண்ணி அப்போ நம்ம இப்படி காட்டணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது போக 12 மணிக்கு இவன் வர்றேன்னு சொன்னான்ல, அந்த 12 மணிக்கு ட்ரோனில் எடுத்து காட்டுறாங்க. இவர் அறிவித்த அந்த நேரத்தில் பாருங்கள்ன்ற கூட்டத்தை ஒரு 1000 பேர் கூட இருக்க மாட்டான். அப்போ அவர் கேட்குறாரு, அவ்வளோ கம்மியாக இருக்கான், இப்போ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. அது போக என்னென்னு கேட்டால் கண்ணாடியெல்லாம் மூடிக்கிட்டு யாரும் பார்க்க தானே வர்றானுக்கு இருக்கு, இப்போ இதை கேட்குறக்கா வர்றாங்க. அவனை பார்க்கக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த பஸ்ஸில் இல்லாத கண்ணாடிலாம் கருப்பு கண்ணாடி ஏற்றி விட்டு தான் வர்றாங்க. எதனாலன்னா வர்ற வழியில் பார்த்துட்டான்னா பார்த்துட்டு அப்படி திரும்பிடுவான், அப்படி ரிவர்ஸ் ஆகிடுவான். ரிவர்ஸ் ஆகக்கூடாதான், பார்க்குறதுக்காகவே காத்துக்கிட்டு நிற்கணுமா. அப்போ இவனுடைய மகா கெட்டவன். இவன் எப்படி திமுக செஞ்சாங்களோ அதே கெட்ட எண்ணத்தில் மக்கள் செத்தாலும் சரி, நாசமாக போனாலும் சரி, என்ன மாதிரி நடந்தாலும் சரி, அவங்க கட்சிக்காரங்க செத்ததை கூட அவன் பார்க்கலங்க மாநாட்டில் விக்கிரவாண்டியில். அப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிறது. அதை விட முக்கியம் என்னென்னு கேட்டால் இந்த செத்தவங்களை கூட பார்க்கல. என்ன வந்தால் நீ பார்க்கணுமா இல்லையா? பார்க்க கிடையாது. பார்க்கன்னா ராத்திரி பார்த்துடலாம். முதல்வர் நள்ளிரவில் போய் பார்த்தார்ல, நள்ளிரவில் போனால் அந்த குடும்பத்தார் தானே இருப்பாங்க, போய் பார்த்துட்டு வா. இவன் அந்த செத்துட்டாங்கிற செய்தி வந்தவனே போகிறான், போய் ஊரில் போய் விமான நிலையத்தில் இறங்கிட்டு வெளியே வர்றான், சிரிச்சிட்டே வர்றாங்க. விமான நிலையத்தில் அந்த போட்டார்த்து போட்டிருக்காங்க. அப்படின்னா இவன் யார்? மகா கெட்டவன். இருக்கிற மனிதர்களே மகா கெட்டவன் யார்? இப்படி பூஸ்ட் பண்ணப்படுற எல்லாரும் கெட்டவன் தான். நான் விஜய் மட்டும் சொல்லலை, ரஜினின்னு சேர்த்து சொல்கிறேன், எம்ஜிஆர் தான் சொல்கிறேன். இவனெல்லாம் மகா கெட்டவர்கள். இந்த கெட்டவர்களை நீங்கள் பூஸ்ட் பண்ணி ஏற்றி அவன் கெட்டவன் சொல்வதற்கே பயப்படுற மாதிரி ஆக்கி விட்டீங்க. அதனால் கசப்பான உண்மை என்னன்னு கேட்டால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி கையாண்ட ஒரு அயோக்கியத்தனமான இந்த வேலை,
ஒரு மனிதனை மனிதனுக்கு அப்பாற்பட்டவனாக சித்தரித்து பகுத்தறிவு பேசிக்கொண்டே பகுத்தறிவை எங்களை மழுங்க செய்கிற வேலையை செஞ்சீங்க. பேசுனது பகுத்தறிவு, நாட்டு மக்களை எல்லாம் பகுத்தறிவை மழுங்க செஞ்சு ஒரு கூத்தாடிக்கு பின்னாடி போய் அலையணும்னு ஆக்கி வச்சிங்களே, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இதை வழங்கிக்கிட்டால் பிரச்சனையா? இதுதான் பிரச்சனையே. அதனால் இந்த இப்போ அடிப்படை விஷயம் வந்து இது மாறாது. எப்போ மாறும்னு கேட்டால் இந்த சினிமாவிலேருந்து ஒதுங்கணும், சினிமா வெறுக்கணும். சினிமாவில் உள்ள எல்லாரும் கருப்பு பணம் தான், எல்லாரும் குடிகாரன், எல்லாரும் வந்து ஒழுக்கம் கெட்டவங்க, எவனும் நல்லவன் கிடையாது. நீங்கள் சினிமாவில் பூஸ்ட் பண்ணி ஒரு தயாரிப்பாளரும் ஒரு பணம் போடுறவனும் டைரக்டர் நினச்சா எப்படி வேணாலும் காட்டுவான். அதை வச்சு நீங்கள் ஏமாந்து போகிறீங்களே தவிர இந்த சினிமாவில் போனீங்கன்னா மூழ்கிற முஸ்லீமுக்கு நான் சொல்கிறேன், முஸ்லீமில் இருந்துக்கிட்டு யூடியூப் நடத்துகிறான், அவங்க சினிமாக்களுக்கு விமர்சனம் பண்ணுறான். ஆஹா, அந்த இடத்துல ரஜினி ஒரு வசனம் பேசினார் பாருங்கிறான். ரஜினி எங்கடா பேசினார்? அவன் எழுதி கொடுத்ததை வாயாசிச்சிருக்கான், என்ன ரஜினி பேசினார்? அப்போ இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு சினிமாவை பூஸ்ட் பண்ணுறது, சினிமா விமர்சனம் பண்ணுறது, சினிமாவை பார்க்க தூண்டுவது, எதுக்கு இந்த முசீபத் பக்கம் போகிறீங்க? இதில் வந்து அப்படி உங்களை என்ன மாதிரி உங்களை அப்படி ஆக்குது இந்த சினிமா. ஒரு போய் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ஒரு மெய் மறந்து போய் உங்களை ஒரு டைப் ஆக்கி உங்களுடைய மூளையெல்லாம் மழுங்க செஞ்சு முட்டாப்பையில் அவங்கள ஆக்கி களிமண் இருக்கிறவனை ஆக்கி என்ன செய்கிறான்? அவனை தெய்வமாக உங்களுடைய மனசில் உட்கார வச்சிடறானா இல்லையா? சினிமா வெறுங்க, நஞ்சு மாதிரி வெறுங்க. சினிமா சம்மந்தப்பட்ட அனைத்தையும் வெறுங்க. சினிமாங்கிறத உள்ளவனால் 10 ஒரு வெள்ளம் புயல் வரும்போது இவனை ஏதாவது செஞ்சுருக்கானுங்களா? வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்துக்காக வேண்டி ரஜினிகாந்த் மண்டபமெல்லாம் திறந்து விட்டதா பொய்யா புழுவுனான். ராகவேந்திராவுக்கு யாரையுமே உள்ளே விடலை மண்டபத்தில். அந்த மாதிரி நேரத்தில் உதவி செஞ்சுருக்காங்களா? சுனாமிக்கு உதவி செஞ்சுருக்காங்களா? எவ்வளோ நாட்டில் எவ்வளோ பேரிழப்பு நடந்திருக்க. தானே புயல் வந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவன் மகா கெட்டவன்லையும் கெட்டவன் சினிமாவில் உள்ளவன். அப்போ இந்த சினிமாவுக்கு பின்னாடி போகுது அந்த அவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 100 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதை பார்த்து ரசிக்கிறான். அப்போ தான் 400 கோடி வாங்க முடியும். அதே மாதிரி என்ன செய்வான்னா, அந்த விஜயுடைய இன்னொரு வேலையை சொல்கிறேன், அவனுடைய சினிமா ஏதாவது வரப்போகுதுன்னு சொன்னால் நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க. எந்த சினிமா வேண்டாலும் கவனித்து பாருங்கள். இருக்கிற அந்த யூடியூப்பில் அந்த எதை மானங்கட்ட யூடியூப் வியாபாரி இருக்கானுல்ல, அவனுக்கு காசை கொடுத்து இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ண சொல்லுவான். எப்படி படம், ஆகா அங்கே டிக்கெட் கிடைக்கவில்லை, இங்கே புக் ஆகிவிட்டது, அங்கே 4 கோடி, இங்கே 8 கோடி, இங்கே 50 கோடி, 1000 கோடியை தாண்டும் அப்படின்னு புஸ்தகம். அதுக்கெல்லாம் காசு, அதுக்கெல்லாம் விஜய் காசு கொடுத்து என்ன செய்வார்? அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்காரு. அந்த பணத்தை கொடுத்து இவர் படம் வருவதற்கு முன்னாடி அப்படி 1000 கோடியும் அங்கே பீஸ்ட் படத்துக்கு சொன்னாங்க. கடைசியில் ஊற்றி மூடிட்டு போயிடுச்சு. கடைசி ரிசல்ட் வரும்போது அவ்வளோ வரல. ஆனால் முதல்ல நினைஞ்சாங்க அது மாதிரி அந்த மாதிரி பில்டப் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி இவர் பூஸ்ட் பண்ணுவதற்கே இவர் ஆள் வச்சுருக்காரு நிறைய. அதுக்கு தான் நிறைய செலவு. அந்த தைரியத்தெல்லாம் வந்திருக்காரு. நம்மளை பார்த்து ரசிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும்போது இவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்கு? இப்போ வந்து நீ அந்த ரசிகருக்கு போய் திருந்த மாட்டாங்க. ஆனால் இவங்களை பார்த்து நாடே காரி துப்புது. ஓட்டுக்கிட்டு போவானா இவன் தான் உனக்கு அந்த 25,000 பேர் தான் ஓட்டு போடுவானே தவிர, இவன் போய் மக்கள்கிட்ட சொன்ன ஏன்டா கருக்கு போய் செத்தால் கூட பார்க்க வரல, அவனுக்கு போய் ஓட்டு போடணுமாடான்னு கேட்பானா இல்லையா? வெகுஜன மக்கள்கிட்ட இந்த மாதிரி வெறி பிடிச்சவன் வரல. எல்லாம் ஓட்டு இல்லாதவனும் இந்த மாதிரி அந்த அரை டிக்கெட்டு தான் ஜாஸ்தியாக வந்திருக்கானுவோ. இவங்களால ஓட்டெல்லாம் உண்டாக பெரிய மைனஸ் இவருக்கு. அது மாத்திரமில்லை, எங்கேயுமே ஒரு கூட்டம் போட முடியாது. கூட்டம் போடுறாந்தா இது என்ன இதுக்கு முந்தி தடுத்தாங்கன்னா பல கேள்விகள்லாம் அங்கே வரும். இப்போ இவனும் கேட்க மாட்டான். கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டுக்கு போக முடியாது, கோர்ட்டை கரெக்டாக செஞ்சீங்கன்றவாங்க. இவன் இந்த ரோடு ஷோவோ இதான் கடைசி முடிஞ்சு போச்சு, இனிமேல் எங்கேயும் நடத்த முடியாது. அது மாதிரி அடிச்சுட்டாங்க. இந்த கேப்பில் தான் சீமா என்ன பண்ணுறாரு? இவனை முடக்கிடுவாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம், அவருக்கு பெரிய ஆபத்து விஜய் தானே. அதனால் என்ன செய்கிறான்னா, இப்போ விஜய்க்கு தம்பிக்கு நான் சப்போர்ட் பண்ண வர்றேன்னுக்கிட்ட அவன் ஒரு ட்ராமா போடுறான். வழங்குதான் இல்லை நடிகர்லாம் இப்போ சினிமாவில் இருந்தவங்க தானே. இந்த சினிமாவிலேருந்து வர்றவனை எவனையும் நம்பாதீங்க. சினிமாண்டாலேயே அதை வந்து வெறுக்கத்தக்க ஒன்று, நம்மளை ஏமாத்துறது தான் சினிமா. ஏமாற்றி உங்களை ஓட்டு பொறுக்கிறதுக்குன்றே தான் அந்த சினிமாவில் இவங்க நுழைஞ்சாங்க. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. அதனால் வந்து இந்த விஜய் இப்படி விஜய்க்காக இந்த வெறி பிடித்த கூட்டம் இருப்பது வந்து ஆச்சரியப்படத்தக்கது அல்ல. இது வந்து ஒரு தொடர்ச்சி. இந்த சினிமா ரசிகர்னு இருக்கிற வரைக்கும் இது இருக்கும். சினிமா மோகத்திலிருந்து நம்ம விடுபடுவோம். சினிமாவை வெறுக்கத்தக்க ஒரு ஊடகமாக கருதுவோம். சினிமா பார்க்குறதே விட்டு ஒழிப்போன்னு இருந்தீங்க என்று சொன்னால் இது இருக்காது. இப்போ கேவலம் எல்லாம் வடநாட்டுக்காரெலாம் காரி துப்புறான். என்னடா படித்தோம் அப்படிங்கிற, இத்தனை மெடிக்கல் காலேஜுங்கிற, இத்தனை அதுங்கிற, இப்போ என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கிறீங்கன்னு காரி துப்புறான். இதை பார்த்துப்பட்டு இது போய் செத்து ஒரு நடிகனை பார்க்க போய் சாவுறீங்களடா, என்னடா நீங்கள் படித்தீங்க, என்னடா உங்களுடைய கல்வித்தரன்னு காரி துப்புறான். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த சினிமாவுடைய மோகம்தான்.
அதனால் சினிமாவில் இருந்த சினிமா பார்க்க மாட்டேன்னு நீங்கள் முடிவெடுத்து மட்டும் பாருங்கள், நாடே வேறு மாதிரி போயிடும். இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.